ஹலோ மக்களே, வெல்கம் டு சாக்ஷி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரான் பாப்கார்ன் தான் பண்ண போகிறோம். அதுவும் கேஎஃப்சி ஸ்டைலில் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ இறாலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்மெல் வரும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். அது கூடவே சிக்கன் 65 மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட கார்ன்ஃப்ளவர் ஒரு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சா தான் அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம்னா இது நல்லா ஊறணும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே எடுத்து பண்ணோம்னா நமக்கு அந்த இறா ப்ளைனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே அந்த மசாலாஸ் இறங்கி இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் அதை நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா இது ட்ரை மெத்தடு. இதில் நான் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம அந்த ப்ரானை பரட்டி எடுத்து திருப்பி தண்ணியில் டிப் பண்ணி திருப்பி இந்த மாவில் பரட்டி எடுக்கணும். அது லேயர்டாக வரும். இதை நம்ம டீட்டெயில்டாக கேஎஃப்சி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதை இந்த மிக்சிங்கோட டீட்டெயில்டு வீடியோ இருக்கும். அதை எப்படி மிக்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அது இருக்கணும் அப்படின்றத அந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே தான் நம்ம அந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு திருப்பியும் இப்படி எடுக்கும்போது அந்த லேயராக வரணும். அந்த லேயராக வந்தால் தான் நமக்கு அந்த கேஎஃப்சி பாப்கார்ன் அந்த இது கிடைக்கும். அந்த ஷேப்பும் அந்த இதுவும் கிடைக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம ஈஸியும் கூட. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இது கோல்டன் ப்ரௌனாக வரும்போதே எடுத்துருங்க. அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் டெம்ப்ட் ஆகுது இல்லையா? நம்மளோட ப்ரான் பாப்கார்ன் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சாக்ஷி விலாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.